நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் பேச காத்திருக்கின்றோம். தோழர்களே, இன்றைக்கு தமிழகத்தின் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கு பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த நாடு பல பெரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்தது. அந்த அடிப்படையிலே தந்தை பெரியார் அவர்களின் நூற்றாண்டு விழா. பெரியார் சமூக நீதியின் காவலர். பெரியார் ஒரு மாபெரும் தலைவர், பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர். புரட்சிகரமான அவருடைய கருத்துகளின் மூலம் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக ஒடுக்கப்பட்டன. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி, விழிப்புணர்வு, சாதிய ஏற்ற இறக்கம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் அயலகத்தில் வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு அடித்தளமாக தந்தை பெரியார் இருந்தார் என்பதை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் இறையியல் கொள்கையை பொறுத்தவரை நாங்கள் பெரியாரோடு மாறுபடுகிறோம் என்பதையும் அம்மையார் சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டினார். ஏகத்துவ இறை நம்பிக்கை என்பது எங்களோடு உண்டு. பெரியாருடைய அந்த விவகாரங்களில் நாங்கள் மாறுபட்டாலும் அவருடைய அடித்தளத்தை மற்ற எல்லா விவகாரங்களிலும் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்ன அம்மையார் சசிகலா அவர்கள், தமிழக மக்கள் தற்போது அகதிகளாக மாறியிருக்கிறார்கள். கேட்கின்ற போதே உங்களுக்கு என்ன இப்படி பேசுகிறார் என்று நினைக்கும். அப்படி ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காணப்படுகிறதா? தமிழக மக்கள் அகதிகளாகும் அவலம் விளம்பர அரசை தோளுரித்த சின்னம்மா இந்த தலைப்பில் நாங்கள் பேச போகிறோம். அம்மையார் சசிகலா அவர்கள் நேற்று காஞ்சிபுரத்தில் பேசிய பல்வேறு கருத்துக்கள் இணக்கத்தோடு இன்றைக்கு அவர் அதோடு சேர்ந்து அல்லது சற்று மாறுபட்ட ஒரு ஆட்சியும் ஒரு ஆட்சிக்கான பொறுப்பும் கடப்பாடும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். சமீப காலமாக ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் அவதானிக்கும் இதுபோன்ற ஆளுமைகள் அரிதிலும் அரிதாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட பேசுவது புரியாமல் அவர் என்ன பேசுகிறார் என்பது விளங்காமல் சாமானியர்கள் திகைத்திருக்கின்ற நேரத்தில் திருமதி சசிகலா அவர்களின் இந்த புள்ளியல் ஏற்ற இரக்கம் இல்லாத மிக தெளிவான எளிய நடையிலான கருத்துக்கள் கடந்த ஆட்சியோடு தற்போதைய திமுக ஆட்சியை ஒப்பீடு செய்கின்றார். அந்த ஒப்பீட்டில் இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் பல துறைகளில் பின்னடைவை, பொருளாதாரம், ஏற்ற இறக்கம், விலைவாசி மற்றும் சமநிலையற்ற ஒரு நிலைகளும் மக்கள் அதிருப்தியை சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கான மற்றும் ஏழைகளுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான பல்வேறு செயல் திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆட்சி என்ற பெயரில் மைய அரசோடு ஏற்படுகின்ற மோதலின் விளைவாக அறிவுசார் தளத்தில் இருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சொற்கள், செயல்பாடுகள் பின்னோக்கி தள்ளப்படுகின்றதா? பெரியாரை பற்றி பேசும் இவர்கள் உண்மையில் அதன் அடிப்படையில் தான் ஆட்சி கொண்டு போகிறார்களா? பேசுவோம் வாருங்கள். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த எழுத்தாளர் திரு குமார் அவர்கள் எம்மோடு இணைகின்றனர். ஐயா வாங்க. கல்வியாளர் மற்றும் பொது ஊடக ஆர்வலர் திரு வெற்றிவிடியில் சீனிவாசன், வழக்கறிஞர் திரு ராமநாதன், எம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினோடு இன்னும் சற்று நேரத்தில் தோழர் சரவண பெருமாள் அவர்கள் இணைவார். அவரையும் நான் வரவேற்கின்றேன். ஐயா வாருங்க. திரு குமார் அவர்களிடத்திலே முதல்ல கேட்போம். நம்ம நிறைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறித்து அம்மையார் சசிகலா அவங்க சொல்லியிருக்காங்க. பெரியாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவருடைய இறையியல் கொள்கையை பற்றி அம்மையார் சசிகலா அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். மற்ற விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தந்தை பெரியாருடைய கருத்து என்பது அது மார்க்சிய கருத்து தான். அதுக்கு 100-150 வருஷத்துக்கு முன்னால் மார்க்சியத்தில் என்ன சொன்னதோ அதை கொஞ்சம் அதிகப்படியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டார் பெரியார். அவர் காலகட்டத்தில், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மார்க்சியம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்குனாக்கா, மனமற்றவர்களின் மனமாக மதம் இருக்குமானால், மனமற்றவர்களின் மனமாக மதம் இருக்குமானால் அந்த மதத்தை நாம் ஏன் விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது அது அந்த அந்த சிந்தனை, அது ஒரு மூடப்பழக்கம் என்று கூட சொல்லி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதுக்கு கிரவுண்டில் இதையும் போட்டிருக்காங்க, இந்த வேர்டையும் போட்டிருக்காங்க. அதை அதிகமாக விமர்சிக்கக்கூடாது என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால்
பெரியார் அவர்கள் அவர் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அவர் பார்த்த விஷயங்கள்லேருந்து பல விஷயங்களை பார்த்துட்டு அவர் ஒரு முடிவெடுத்து இப்படி தான் சமூக நீதிக்காக இப்படி போராடணும்னு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அந்த காலத்தில் இருந்த பெண் அடிமைத்தனமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், ஜாதி விதப்பங்கள் இதெல்லாம் இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்தது. ஆனால் அவர் அதை ஒழிப்பதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அவர் பிரயோகப்படுத்தின குறிப்பிட்ட ஒரு ஜாதியை ரொம்ப இதாக பேசுனது, மற்றவங்க உணர்வுகளை புண்படுத்தாமல் பேசணும்னு நினைக்கிறதுலலாம் நான் நிறைய முரண்பட்டு பேசியிருக்கிறேன். கடந்த காலங்களில் பெரியாரை பற்றி நான் நிறைய விமர்சிச்சிருக்கிறேன். ஆனால் அவருடைய போராட்டம் அந்த காலத்தில் இருந்த அநீதிக்கு எதிரான நீதிக்காக, எல்லா சம உரிமைக்காக அவர் பேசின விஷயத்தை அந்த அம்மா எடுத்துட்டு இருக்காங்க. அதுல எனக்கு ஆமாம் அவங்க எடுத்திருக்காங்க. கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு மூலாதீன கருத்தில் தந்தை அவங்களும் அதே சொல்றாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கைகள், இறை வழிபாட்டு முறைகள் எல்லாம் நாங்கள் உடன்படல. மற்ற விஷயங்கள்ல நானும் இப்போ அதை ஆதரிச்சு, அதனால தான் அதை ஆதரிச்சு பேசுறேன். மற்ற விஷயங்கள், அன்னைக்கு இருந்த ஏற்றத்தாழ்வுகள், அன்னைக்கு இருந்த சமமற்ற ஒரு நிலைமை, ஜாதிய ஒடுக்குமுறைகள், இப்படி இதுக்கெல்லாம் எதிர்த்து, ஆனால் எதிர்த்து அதற்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, விசாலமாக அல்லது சென்சிட்டிவாக அதை மற்றவங்களை பாதிக்காத அளவில் அதை எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அந்த விஷயங்கள். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. பெரியாருடைய மறைவு வரைக்கும் அவரோடு நெருக்கமாக கடும் உறவு கொண்டவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். ஆனால் பெரியாரை பற்றி வரக்கூடிய பிம்பங்கள், இவர் பிராமணி எதிர்ப்பு, பிராமணர்களை கடுமையாக பேசியிருக்கிறார் என்றெல்லாம் சில சொற்றொடர்களில் ஆதாரம் இல்லாமல், பாம்பை கண்டால் இப்படியெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் சொல்வார்கள். அவர் எங்கேயும் பேசியதாக தெரியவில்லை. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இருந்த உறவு, பெரியவர் இறந்து விட்டார் என்னன்னு தந்தை பெரியார் சுவரில் அடித்தடித்தால் இந்த உறவுகளை எப்படி பார்க்கின்றீர்கள்? கண்டிப்பா. ஆனால் ஒரு கொள்கை ரீதியாக முரண்பட்டாலும் ராஜாஜியோடு அவருக்கு இருந்த சுய சிந்தனையாளர்கள், அறிவுஜீவிகள், அதே சமயத்தில் தேசப்பட்டுள்ளவர்கள், சமூகத்தில் இருக்கிற நிலைமைக்கு, சமூகத்தில் இருக்கிற ஒரு சமமற்ற ஒரு நிலைமைக்கு நிவாரணியாக இருந்தவர் பெரியார் என்பதை உணர்ந்து தான் அவர் அப்படி பேசியிருக்கிறார். அவர் அப்படி அன்பு கொண்டிருக்கிறார். அவருடைய மணியம்மை திருமணத்தை கூட அப்ரூவல் வாங்கினது யார்கிட்ட? ஒப்பீனியன் வாங்கினது ராஜாஜி. எல்லாமே அப்படி என்றால் இங்க ஒரு கேள்வி. அவர்கள் பிராமணர்களை கடும் போக்குவாத ஒரு வாதத்தில் விமர்சித்தார் என்ற சொற்கள் அவர் ரெண்டு பேருடைய நட்பு அதை உடைத்துத்தான் விடுகின்றது. ஆமாம், சமூகம் பெருசு இல்லையா? சமூகம் பெருசு. அதாவது ப்ராட் மைண்டாக யோசிக்கிற யார் வேணாலும், அதிகமாக நீங்கள் சிந்திக்க உங்களுக்கு விடை கிடைத்து கொண்டே இருக்கும். ப்ராடாக யோசித்தால் நாம் பெருசாக, நம்ம ராஜகோபாலாச்சாரிக்கும் அவ்வளவு இருந்தால் அவருக்கு நம்பிக்கை இருக்கே தவிர, அவர் எல்லா விஷயத்திலையும் அவரும் கடந்தவர். அவர் ஒரு முனிவர் தான். அவர் ஒரு பெரிய முனிவர், மாமுனிவர். அவர் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய, அதாவது சாதாரண பொறுப்பில் ஒரு வில்லேஜ், ஒரு விஏஓ, கிராம முன்சிப்பு நிலையில் இருந்து ஒரு வழக்கறிஞராகி ஒரு மெட்ராஸுக்கு வந்து இங்கே அந்த காலத்தில் ஜூடி பேக்கருக்கு கார் வச்சுருந்தது அவர் தானே. ஒரு 30 காரில் அவர் ஒரு கார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் வைத்திருந்து, அவர் அப்புறம் காந்தியோடு சேர்ந்து காந்திக்கு சம்பந்தியாகி காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து, அதுக்கப்புறம் கடைசி மவுண்ட் பேட்டன்லேருந்து சார்ஜை வாங்கின ஒரு அந்த வைஸ்ராய் ஸ்தானத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்து, அதுக்கப்புறம் கல்கத்தா கொலு மண்டபத்தில் கொடியை ஏற்றி இவ்வளவு வாங்கி திரும்பி அங்கேருந்து இங்கே முதலமைச்சராக இருந்து, இங்கே மீண்டும் இங்கே முதலமைச்சராக இருந்து, அதுக்கப்புறம் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து, சுதந்திரா பார்ட்டியை ஆரம்பித்து, இவ்வளவு சாதனை பண்ணினா ஒரே ஒரு வரலாறு படைத்தவர் ராஜாஜி மட்டும்தான். அப்பேற்பட்டவர் அவரை மதித்தார். அப்பேற்பட்டவர் அவரை மதித்தார். இந்த அம்மையார் இன்றைக்கு அவர்கள், சசிகலா அம்மையார் இன்றைக்கி அவங்க மனசாட்சியோட இந்த சமூகத்துக்கு பெரியாருடைய கருத்துக்களும் பெரியாருடைய பேச்சாலும் இந்த சமூகத்துக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்து அவர்கள் அந்த அவருடைய மத நம்பிக்கை இவங்களுக்கு விருப்பம் அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவருடைய முடிவுகளால் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட நன்மைகளை மதித்து அந்த இடத்துக்கு போயிட்டு பேசியிருக்காங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். முதற்கட்ட விஷயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் தந்தை பெரியாரை குறித்து பேசினார். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் அம்மையார் சசிகலா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாளுக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதை குறித்தும் நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அரபு யுகத்தில் மிக மோசமான சொற்றர்கள், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். விபச்சாரங்கள் குடிகட்டி பிறந்த காலங்களில் ஒரு முகமதுடைய ஒரு தோழர் அந்த பெண் பிள்ளையை முற்றமிடுகிறார். முற்றமிட்டு மனம் இரக்கம் இல்லாமல் அவர் சொல்கின்றார், அந்த குழந்தையை
குழியிலே போட்டு மண்ணை அள்ளி போடுகிறார். எகிப்துல. ஆமாம் ஆமாம், முகமதுடைய காலத்தில் அள்ளி போட்டுவிட்டு அப்பா என்ன செய்கிறீர்கள் என்று சொல்கின்ற போது என் மனதை கல்லாக்கி கொண்டு என்னுடைய குலப்பெருமைக்காக அந்த பெண் பிள்ளையை கொலை செய்தேன் என்ற அந்த தந்தை வாக்கு. இப்படிப்பட்ட பெரும் சாதனையாளர்கள், பகுத்தறிவாளர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் இருந்தார்கள் என்ற செய்தியும் அம்மையாருடைய மீளாத விழாவும் தந்தை பெரியாருடைய விவகாரத்தையும் பேசுகிறோம். திரு ராமநாதன், ரொம்ப அழகாக பேசுகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே ஒரு சமத்துவமான நிகழ்ச்சி நடத்துவதில் எங்களுக்கு அக்கறை உண்டு. எல்லோரையும் உயர்வாகவும் கண்ணியமாகவும் பேசக்கூடிய விஷயத்தில் அம்மையார் இன்னைக்கு பேசினதை. ராமநாதன், இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறித்து இன்றைக்கு நிறைய பேசியிருக்கிறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ சசிகலா அம்மாவுடைய இந்த விஷயத்தில் இன்றைக்கி அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பேசுகிறாங்க? அதில் ஒரு சுவாரஸ்யமாக எல்லாம் நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசுகிறோம், விலைவாசி உயர்வு பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசினாலும் கூட அம்மா பேசுனதில் ஆடு திருடுறாங்க, திமுக கொடியை கொண்டு வந்து ஆடு திருடுறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையில் பேசியிருந்தாங்க. இல்லை ஹைலைட் ஆதாரமான செய்தி. ஆமாம், ஹைலைட் இல்லை, கேளுங்க. வைகோ விளாத்திக்குளம் தொகுதியில் நின்னார் பாருங்க. வைகோ விளாத்திக்குளம் தொகுதியில் நின்னபோது அவரை தோற்கடித்தவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பிரமுகர். அவர் வந்து தோற்கடித்தார். பின்னாட்களில் அந்த சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் ஆடு திருடினார்னு கன்விக்ட் ஆனார். தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆடு திருடினார்னு அவர் வந்து கன்விக்ட். அவர் வந்து தண்டனை குற்றவாளியாக ஆக்கப்பட்டார். அவரை ஒரு சிறந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் விளாத்திக்குளம் தொகுதியில் வைகோவை தோற்கடிக்கிறதுக்கு நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு வைகோ அவர்கள் பார்த்தா இந்த விவகாரத்தெல்லாம் ஆடு திருநர் வேட்பாளர்லாம் அவர் வச்சிருக்கீங்க. அம்மையாருடைய அந்த ஸ்டேட்மெண்ட். ஆமா, ஆடு அது ஏன்னா மற்றதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து இப்போ எவ்வளவோ செய்திகளை இன்னைக்கு சொன்னாலும் கூட இந்த விவகாரத்தை பார்த்தாச்சுன்னா ஆடு திருடுனவர் தான் வைகோவை தோற்கடிக்கிறதுக்கு சரியான ஆளு அப்படின்னு நிப்பாட்டி அவர் வந்து கன்விக்ட் ஆகி அதுக்கு இன்னைக்கு வைகோவை பார்த்தாருன்னா இன்னைக்கு என்னமோ அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்ற போகிற மாதிரி அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தாலும் இன்பநிதி ஸ்டாலின் கட்சி தலைவராக வந்தாலும் ஆதரவு கொடுப்பாருங்கிற லெவலுக்கு அவர் போயிட்டார். எல்லா விஷயங்களும் இது நீங்கள் இந்த பேச்சு பேச இது ஒரு பெரிய விவகாரமா என்றால் அது பெரிய விவகாரம் தான். பெரிய விவகாரம். பார்ப்பவர்களுக்கு என்ன, ஒரு ஆடு கட்டி ஒரு ஆடை திருடுவதற்கு பெரிய கார்ல 30 லட்சம் ரூபா கார்ல 30 லட்சம் டிஎம்கே கொடிகட்டி வந்தா ஆடு திருடுனதுனாலேயே தஞ்சாவூர்ல ஒருத்தர் விரட்டி போன சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டுட்டாங்க சின்ன பசங்க. இன்னைக்கு வெட்டி கொண்டுட்டாங்க தஞ்சாவூர்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி கட்டிய கார்ல இன்னைக்கு 10 ஆடுகளை அவங்க பிடிச்சு போட்டு போனாங்கன்னா அதை மறித்து இன்னைக்கு கேஸ் போடுறதுக்கு காவல்துறை தயாராக இல்லை. அதைத்தான் அம்மையார் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் வந்து ஆடு திருடுனாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரியான நடவடிக்கை எடுப்பதற்கோ இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய யூடியூபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. யாராவது பாவம் புண்ணியம் அப்படின்னு பேசுனாங்கன்னா அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் செய்கிறாங்களே தவிர இந்த சமூக விரோத செயலை செய்பவர்களையோ அல்லது மக்களுக்கு எதிரான தீய செயல்களை செய்பவர்களையோ கைது செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஒரு நாள் விவகாரத்திற்காக இவங்க ஃபார்முலா கார் பந்தயத்தை நடத்துகிறாங்க. ஏற்கனவே அம்மா காலத்தில் இருங்காட்டுக்கோட்டையில் பெரிய கார் ரேஸ் நடத்துவதற்கே மைதானம் அமைக்கப்பட்டது. அந்த மைதானத்தில் இவங்க செய்யலாம். இந்த இப்போ வீலிங் அப்படின்னு சின்ன பசங்க பண்ணுறாங்களே அவங்கள கூட சமூக விரோத செயல்களை செய்பவர்களாக நம்ம வந்து கருத வேண்டியதில்லை. அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து ஓரளவுக்கு அவங்கள இந்த மாதிரி மைதானத்தில் நீங்கள் பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை கூட ஒரு ரேஸாக ஆக்கலாம் என்றால் அதுவும் அவங்க ஒன்றும் சமூக விரோத செயல் செய்யலை. மக்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கலாம். மெயின் ரோட்டில் ஓட்டுறதுனால வீலிங் செய்கிறதுனாலையோ அல்லது இந்த அது இடைஞ்சலாக இருக்கலாமே தவிர அது எந்த விதத்திலையும் சமூக விரோத செயல் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களை மைதானத்தில் வைத்து நீங்கள் பயிற்சி செய்யுங்கள், அதையும் கூட காட்சி பொருளாக ஆக்கலாம், அவர்களுக்கும் டிக்கெட் வசூல் பண்ணலாம். அது வந்து இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிலிருந்து அந்த விளையாட்டு நமக்கு வந்ததுன்னு வச்சுங்க, இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு வெளிநாட்டிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து ஃபேமஸ் ஆக்குவோம். அதனால் இன்றைக்கி வந்து சசிகலா அம்மையாரை பொறுத்தளவில் இன்றைக்கி ஒரு தொடர்ந்து அநேகமாக அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனையில் எல்லா பிரச்சனைகள்லையும் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான கருத்தை தெரிவித்து வருகின்றார்கள்.
நெல்லை சிறப்பான கருத்து, தெளிவான ஆமா, கருத்து, தெளிவான. துல்லியமான கருத்து, ஆமா. நிதான போக்கான, ஆமா, புத்திசாதுரியமான, வெளிநாட்டு சாமானியர்களும் புரிந்து ஆமா, கொள்ளக்கூடிய. வெளிநாட்டு முதலீடுகளை பற்றி பேசும்போது அம்மா காலத்துல எதெல்லாம் வெளிநாட்டு முதலீடுகள் வந்தது, இன்னைக்கு கார் தொழிற்சாலை முழுவதுமே அம்மா காலத்துல தான் வந்தது என்பதையெல்லாம் மிக தெளிவாக அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேச வேண்டியிருக்கு. முதல் கட்டமாக தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை பேசிட்டு நீங்க ஆடு திருடின கதையை சொல்லிட்டீங்க. அது மக்களுக்கு ஒரு செய்தி. ஏனென்றால் இது சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்கின்ற செய்தி தான். அந்த ஆட்டை வளர்த்தவன் எவரோ கஷ்டப்பட்டு அதில் ஒரு 50-100 கிடைக்காத என்பான் அதை திருடி கொண்டு போய்விட்டார்கள். வன்முறையாளர்கள் இது போன்று அதிகார துவம்சம் நடப்பது உண்மையில் தொடர்ந்து நடக்கிறது தானே. ஆபத்தான போக்கு. ஆமா, வங்கித்துறை சார்ந்த பொருளாதார நிபுணரும் கருத்தியல் மிக முக்கியமான வெற்றியுடியில் சீனிவாசன் அவர்கள் இப்போது பேசப்படுறார். சீனிவாசன் சார், இப்போ அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு நேற்றும் பேசினோம், இன்றைக்கும் பேசுகிறார்கள். நீங்கள் இதை படித்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். இன்றைய அவருடைய பேச்சினூடே மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த முட்டல் முரண்டல், ஜனநாயக ரீதியில் உரிமைகளை கேட்டு பெறுவது ஒரு விவகாரம். சில திட்டங்கள் மெட்ரோ விவகாரங்களை எல்லாம் பேசுகின்ற போதும் கூட சசிகலா மேயர் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் 50 கிலோ தூக்க வேண்டும் என்றால் அவனை 500 கிலோ தூக்க வைப்பது ஏற்பது. 63,240 கோடி. அம்மாவுடைய காலத்தில் முதல் திட்டத்தை 14,000-15,000 கோடியில் மிகச்சிறப்பாக செய்து முடித்தோம். 18இல் ஆரம்பித்த திட்டம் இன்றைக்கு வரைக்கும் பேசி முடிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட பல்வேறு விவகாரங்கள், மும்மொழி கொள்கை விவகாரங்களும் கூட பேசியிருக்கிறார். நேற்றும் நாங்கள் பேசினோம். இதை நீங்கள் எதை அவருடைய இதை ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறீங்க? அதுக்கு அடிப்படையாக டிப்ளமசிங்கிற ஒரு மேட்டர் எடுத்துக்கணும். வெரி குட். மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் இருக்கக்கூடிய உறவு, இரு நாடுகளுக்கு இடையே ராஜ்ய ரீதியான ராஜாங்க ரீதியான உறவு. இதில் முன்னாடி ஒரு முறை நான் குறிப்பிட்டிருக்கேன், பிங்பாங் டிப்ளமசின்னு சொல்லுவோம். அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவும் சைனாவும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றன. இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கேம் விளையாடுறாங்க, ஒலிம்பிக். அதில் அமெரிக்காவை சார்ந்தவர் தன்னுடைய பஸ்ஸை விட்டுடுறார். அவர் ரூம்லேருந்து வந்து பஸ்ஸில் ஏறணும். அந்த பஸ்ஸு எந்த இடத்துல போட்டி நடக்குதோ அங்கே கொண்டு போய் விடும். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணி அடுத்த ஒரு பஸ்ஸில் ஏறிடுறார். அதில் எல்லாரும் சீனர்கள். இவர் தெரியாமல் ஏறிடுறார். ஆனால் சீன விளையாட்டுகள், அந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்களில் ஒருத்தர் இவர்கிட்டக்கு அணுகி வந்து கையை குலுக்கி தனக்கு பக்கத்தில் அமர வைத்து கொண்டு பேச தொடங்குகிறார். அந்த இடத்துல இறங்குற பொழுது, அந்த வென்யூவில் இறங்குற பொழுது, விளையாட்டு மைதானத்துக்கிட்ட இறங்குற பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பரிசை கொடுக்குறார். இது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை, ஒருத்தருக்கு பார்த்துக்காம இருந்த உறவை புதுமைப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் 2 நாடும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த டேபிள் டென்னிஸுக்கு சீனர்கள் பிங் பாங்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு பிங் பாங் டிப்ளமசின்னு பேர். ஒருத்தர் எதேச்சியாக ஒரு பஸ்ஸில் ஏறி கை குலுக்கியதன் மூலமாக அது நடந்தது. இது மிக முக்கியமான உலக நிகழ்வு, பிங் பாங் டிப்ளமசி. மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்குது, மத்தியில் இன்னொரு கட்சி ஆட்சி பிடிக்கிறது. ஆனால் மாநிலத்தில் நாம் பங்கேற்கிற பொழுது எந்த ஒரு முதலமைச்சருமே அவருடைய மனோபாவம் எப்படி இருக்கும், நான் எல்லோருக்குமான முதல்வன், நான் வந்து முதலமைச்சர், இந்த நாட்டிற்கு முதலமைச்சர், எல்லோருக்கும், வாக்களித்தவர் வாக்களிக்காதவர்கள் எல்லோருக்குமான. அவர்கள் அந்த நேரம் வரையிலும் அதற்கு பிறகும் கூட தங்களுடைய கட்சி ரீதியான கொள்கைகளிலிருந்து எந்த விதமாகவும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசோடு இணக்கமான போக்கை பல இடங்களில் கைப்பிடிக்கக்கூடிய, கை குலுக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசுக்குண்டு. அதை கரெக்டாக பயன்படுத்தணும். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்களோட நீண்ட காலமாக டெல்லியில் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உள் விவகாரங்கள் எல்லாமே தெரியும். கண்டிப்பாக அவர்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு எம்பியாக நீண்ட காலம் ஒருவர் இருந்திருக்கிறார், அனுபவத்தோடு இருந்திருக்கிறார்னா கட்சியெல்லாம் விட்டுடுங்க, அவர்களுக்கு எல்லா லெவலும் தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே எல்லாமே தெரியும், இந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியும். அப்படி ஒரு நல்ல எண்ண ஓட்டம் இருந்த காரணத்தினால்தான் வாஜ்பாய் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது வெளியிலிருந்து அவருடைய பேச்சை ரசித்தவர் நேரு. PV நரசிம்மராவ் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது
யூஎன்ல ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எதிர்க்கட்சியை சார்ந்த வாஜ்பாயை அனுப்புகிறார். அப்போ டிப்ளமசிங்கிறது எவ்வளவு லெவலில் இந்த டிப்ளமசி மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம். அதில் மிக உச்ச நிலைமையாக நான் நினைப்பது எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள். அவருடைய கேட்டகரியே தனி. ஏன்னா அது கரிஷ்மா, அது வேற யாருக்கும் அது வரல. அதற்கு இணையாக ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கிறார் என்றால் அது என்.டி. ராமாராவ், அந்த மாநிலத்திற்கு உண்டான. ஆனால் இவருடைய கரிஷ்மா எல்லா இடத்திலும் இருந்திருக்கு. ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன், எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்களுடைய இந்த கரிஷ்மாவுக்கு ஒரு விவகாரத்தை சொல்ல முடியும்? அது சொல்கிறேன். அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்பல்லோவில் இருந்த பொழுது ஒரு உலக மாநாடு ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடக்குது. அந்த இடத்துக்கு போய் ஒரு டாக்டர், ஜப்பானிய டாக்டரை வெளியில் கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி வரணும், அவருக்கு உடனடியாக நீங்கள் பார்க்கணுங்கிற. அவர் சொல்கிறாரு எனக்கு நேரமே இல்லைன்னு. அவர் எப்படிப்பட்ட டாக்டர்னா காணுன்னு பேர். ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலினுடைய பில்டிங்க்கு ஹெலிகாப்டரில் தான் போவார், காரில் போக மாட்டார். ஹெலிகாப்டரில் போய் எங்கே பாருங்க, அவ்வளோ பிஸி. நான் யாராவது ஒரு அசிஸ்டண்ட் அனுப்புகிறேன், ரிப்போர்ட்ஸை பார்க்குறேன், சஜஷன் கொடுக்குறேன். இல்லை அவர் எம்ஜிஆர்ன்றாங்க. ஒரு செகண்டு நின்றுட்டு வரேங்கிறார். அவர் தெரிஞ்சிருக்கிறார். ஒரு செகண்டு நின்றுட்டு, ஏன்னா அவர் எம்ஜிஆர் ரசிகர். ஜப்பானில் அப்போவே வந்தாச்சு. அதுக்கு முதல் விதை போட்டதே எம்ஜிஆர் அவர்கள் தான், 1984. அப்போ என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க ஒரு நேஷனல் பத்திரிகையில், நாளேட்டில். அவர் வந்தது இந்த மாதிரி கையில் ஒரு பேக் எடுத்துன்னு வந்தார். சின்ன இவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம், அன்றைக்கு ஒரு முக்கிய பல பத்திரிகையில் டாக்டர் கானு சென்னை வந்தார். கையில் பேக்கோட, கருப்பு பேக், இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. அவருடைய ஃபோட்டோவை தான் புரட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய படத்திற்கு பக்கத்தில் வச்சிருந்தார். அதுதான் டிப்ளமசி. டிப்ளமசினா அது கரிஷ்மா லெவலே வேற. ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லிட்டோம். ஆமாம், அதெல்லாம் தாண்டி நாம் செய்யக்கூடியதுன்னா, இப்போ வாஜ்பாய் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் கூட யுனைடெட் நேஷன்ஸில் போய் நம்ம நாட்டுக்காக பேசுங்கன்னு சொல்கிற மாதிரி. ஆதலால் மத்திய அரசோடு இணக்கமான போக்கை, முரண்பட்ட போக்கை வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மாவனுடைய எலெக்ஷன் வரைக்கும் அந்த பேச்சு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆட்சிக்கு வந்து அமர்ந்த உடனேயே எல்லா இடத்திற்கும் அவங்கள்ட்ட இருந்த இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அவங்களால பேசலாம். தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும். இந்த கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர்கள் பேசிய போது, பிரதாபச்சந்திரனும் யாரோ ஒருத்தர் பேசிய, ஹேமச்சந்திரன் அவர்கள் பேசிய போது எத்தனை மொழிகளில் பதில், ஆச்சரியமான அந்த மொழிக்கு உண்டான உச்சரிப்போடு ஏற்ற இறக்கத்தோடு மொழியே அந்த மொழியோட உச்சரிப்போடு பேசினதுனால அன்றைக்கு அவையே ரொம்ப ஒரு கோலாகலமாக இருந்தது. அது ரொம்ப ஒரு ஆச்சரியம். அது டிப்ளமசிக்கு உண்டான. ஆனால் இப்பொழுது இவை எல்லாவற்றையுமே எல்லா திட்டங்களுக்கும், காவிரி ஆற்றிலிருந்து நீர் பெறுவது முதல் எல்லாவற்றுக்கும் நம்மால் செய்ய முடியும். இதற்கு காரணம் மத்தியும் சொல்லிடுறேன். இப்போ நமக்குன்னு உரிமைகள் உண்டு இருக்கு. நிதி நிறுவனங்கள் போன்ற இடங்களில் கடன் வாங்க போகிறீங்க. சின்ன உதாரணத்துக்கு, நான் போய் ஒரு வங்கியில் கடன் வாங்க போகிறேன். என்கிட்ட 10 வருஷமாக அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். எனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, என்னுடைய முகம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சால், சார் இவர் அடிக்கடி நம்ம பேங்க்குக்கு வருவார் சார், இவருடைய கணக்கில் பணத்தை கரெக்டாக போட்டு எடுப்பார் சார்னு சொல்லிட்டு, அதுக்கு முக லாபம்னு பேர். அந்த முக லாபம் தான் டிப்ளமசி. ரொம்ப எளிமையாக. அரசியலாக நான் உங்களிடத்தில் கேட்காவிட்டாலும் மிக நுணுக்கமாக, நுண்ணறிவோடு, ஞான புத்தியோடு இதெல்லாம் இந்த அரசுக்கு இல்லையோ என்ற கேள்வியோடு நான் முதல்ல அதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொல்லவில்லை, நான் நினைத்துக் கொள்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இதில் டிப்ளமசி அப்படின்னா, ஐயா அவர்கள் குறிப்பிட்டால் ராஜாஜி அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் இருந்த உறவு, அவர் எதுக்கெல்லாம் போய் அவரை கன்சல்ட் பண்ணார்னு இத்தனைக்கு முரண்பட்ட பொழுது. நான் ராஜாஜி உயிரோடு இருக்கும் பொழுது அவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பின்னாடி அவருடைய வேனில் பெரியார் அவர்கள் உட்கார்ந்ததை பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். ரொம்ப பக்கத்தில், இவ்வளவு பக்கத்தில். அது உலகியல் ரீதியான, அதாவது இந்த மாதிரி ஒரு தத்துவார்த்த நிலையில் இருக்கும் மாபெரும் தலைவர்கள் ஒரு சாதிக்கு எதிராக அவர்களை கட்டம் கட்டிய போதும் அவற்றில் தீவிர ஆளுமையும் ஆன்மீக பற்றும் கொண்ட பெரியவர் ராஜாஜியோடு முரண்பட்ட நிலையிலும் அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர் இறந்து போன பிறகு பெரியார் அவர்கள் அடித்தடித்து அழுதாராம். இந்த காட்சிகள் எல்லாம் நாங்கள் படித்துக் கொண்டு இந்த காட்சி வருமே, மணியம்மை கேட்பார், பெரியார்கிட்ட கேட்பாங்க,
இது வந்து இது காதலர்களுக்கு இடையில வர சண்டை மாதிரி இருக்கு. இது வந்து சண்டை மாதிரியே தெரியலையேன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுவார், ஆமாம் ஆமாம், நாங்கள் காதலர்கள். அந்த அளவுக்குள்ள. சரி, நம்ம நல்ல விஷயம் தான் பேசியிருக்கோம். சரவண பெருமாள், நிகழ்ச்சியினுடைய உங்களை வரவேற்கிறேன். சரவண பெருமாள், இன்றைக்கு வணக்கம். வணக்கம். சசிகலா அம்மாவுடைய இந்த நிறைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஒரு அகதிகள் முகாமை போன்று ஆகிவிட்டதோ என்று கேட்கின்றார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். இன்றைக்கு காசாவில் பார்க்கின்றோம், ராஃபாவில் பார்க்கின்றோம். அகதிகள் என்ற பேச்சு இன்னைக்கு சர்வதேசத்தில் அதிகரித்து வருகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வெளிச்சொல்ல முடியாத ஒரு சூழல், ஒரு டிசபிலிட்டி, ஒரு பேரலைஸ்டு, ஒரு சீக் யூனிட், அப்படி தான் நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் திரு சரவண பெருமாள்? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயா பிளஸ் குழுமத்தினருக்கும், நெறியாளர் உங்களுக்கும், சக கருத்துரையாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும் எங்களோட பணிவான மாலை வணக்கங்களையும், அனந்த சதுர்தசி வாழ்த்துக்களையும், மிலாதின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த சூழ்நிலை, அதாவது நீங்க சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா, அம்மா சின்னம்மா அவர்கள் ரொம்ப தெளிவா, ரொம்ப ஒரு தாயுள்ளத்தோட இந்த தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று ஒரு புரட்சிகரமான நடவடிக்கைகளை எந்த விதமான சுயநலமற்ற ஒரு மக்களுடைய நலனை மட்டும் கருதி இவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் தொடர்ந்து மக்களுடைய நலன்களை முன்வைத்து தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்து கொண்டு வருகிறார், புள்ளி விவரத்தோடு. அதாவது புரட்சி தலைவி அம்மையாருடன் இருந்தார்கள் அப்படின்னு, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லுவாங்க. அதற்கு மேற்பட்ட ஒரு நிலையில, அதை விட அதையும் கடந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய ஸ்தானத்தை அவர்கள் ஆட்சியில் இல்லாத போதும் இன்றைக்கு அதிமுக, பிளவுபட்ட அதிமுகவினுடைய ஒரு நிலைப்பாட்டிலே, பிரிந்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டிலே தாயுள்ளத்தோடு உண்மையாகவே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஸ்தானத்தை இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனால் அவர்கள் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. மாஃபை பாண்டியராஜன் அவர்கள் ஒரு சில புள்ளி விவரங்களை சிறைத்துறை சம்பந்தமாக கேள்வியாக எழுப்பினார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இன்றைக்கு அதை பேசும்போது எனக்கு அது வீட்டை ஓடுற மாதிரி இருக்கு. அதுல வந்து மாஃபை பாண்டியராஜன் அவர் ஒரு சில தவறான புள்ளி விவரங்களை சொல்லிவிடுவார். ஆனால் அம்மையார் பொறுமையாக இருந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான புள்ளி விவரங்களை எடுத்து வைத்து, நீங்கள் சொன்ன புள்ளி விவரம் திருத்தி கொள்ள வேண்டும், அவர்கள் தாழ்த்துவதற்காக சொல்லவில்லை. ஏன்னா மாஃபை பாண்டியரால் நான் மெத்த படித்தவர், அதாவது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் கம்பெனியை நடத்தக்கூடியவர், புள்ளி விவரங்களோட பேசக்கூடியவர். அவரே தவறான புள்ளி விவரங்களை பேசினார். ஆகையினால் தாயுள்ளத்தோடு ஒரு பொறுமையாக அவரை மட்டம் தட்டாமல், நீங்கள் இதை வந்து தவறான புள்ளி விவரங்களை சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு தெளிவாக சொன்னார்கள். அதே போன்ற நினைவுதான் இன்னைக்கு நம்மளுடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள், சசிகலா அம்மையார் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சரியான புள்ளி விவரம். அவர் எடுத்து சொல்லி இருப்பது, தமிழகம் அகதிகளுடைய நாடாக திகழ்கிறதோ அப்படின்ற, தமிழகத்திலேயே தமிழக மக்கள் அகதிகளாக திரிகிறார்களோ அப்படின்ற நிலைப்பாட்டை இன்னைக்கு எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப வந்து அந்த உணர்வு வந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நானே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு குடிபெயர்ந்துலாம் ஒரு முடிவுல இருக்கேன். ஏன்னா வேற வழி இல்ல, இங்க வந்து எதுவுமே பிழைப்பு நடத்த முடியாது, பிழைப்பு நடத்த விட மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து அந்த ஹம்மர் கார்ல போய், அது ஹம்மர் காரா இல்ல இனோவா கிறிஸ்டாவான்னு தெரியல, ஆனா அந்த கார்ல போய் ஆடுகளை திருடுறாங்க. இன்னொரு பதிவை நான் செய்றேன், வட சென்னையில ஹெல்மெட்டை திருடினாங்க இதே திமுக காரவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அங்கங்க நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்துல இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை திருடி
அதை பிளாக் மார்க்கெட்ல விற்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாக்கி அதை கம்ப்ளைண்ட் பண்ண போனா சரி நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க ஒரு சில போலீஸ் ஸ்டேஷன்ல. சரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆடை மட்டும் இல்ல, ஹெல்மெட். வெரி குட் வெரி குட். 1000 ரூபாய் ஃபைன் ஒரு ஹெல்மெட் இல்லனா. பேசலாம். ஹெல்மெட் திருடர்கள், 2 வீலர் திருடர்கள், இது மாதிரி நிறைய சொல்லியே போலாம். என்கிட்ட டேட்டா இருக்கு. குமார் சார், இப்போ நம்ம இன்னைக்கு அம்மாவுடைய சசிகலா அம்மாவுடைய அந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக பேச போகிற ஒரு கவலையான பிரிவு. இப்போது தமிழ்நாட்டு ஐடியாலஜிக்கல் வார் இன் பிட்வீன் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அது ஒரு பக்கம் போகட்டு, பல திட்டங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் கர்ப்பிணி தாய்களுக்கு பெண்களுக்கு 18,000 ரூபாய் எல்லாம் நின்று போச்சு. தாலிக்கு தாங்க எல்லாம் நின்று போச்சு. இப்போ என்ன காரணம்? மைய அரசிட்ட இருந்து இவர்களுக்கு ஏற்படுகிற அந்த டிஸ்கிரிபன்சி, தி கன்ஃபரண்டேஷன் சொல்கிற விட ஒரு கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் யாரை பாதிக்குதுன்னு கேட்குறாங்க. அதாவது அதை பற்றி இவங்க கவலையே படுறதில்லை. எம்ஜிஆர் அசைக்க முடியாத தலைவர், மிகப்பெரிய மக்கள் மீது அபரிமிதமான அன்பை வைத்திருந்தவர். அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் கட்சி ரீதியாக மோதிக்கொண்டாலும் கூட, சித்தாந்த ரீதியாக மோதிக்கொண்டாலும் கூட, அரசு, மத்திய அரசு, மாநில அரசு என்பதை சரியாக வைத்திருந்தார்கள். சரியாகத்தான் வைத்திருக்க முடியும். அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற அதிகாரங்களை முறையாக சரியாக பயன்படுத்தக்கூடிய அரசுகள் இதை சரியாகத்தான் வைத்திருக்க முடியும். அப்படி வைத்தால்தான் மத்திய மாநில உறவுகள் சரியாக இருக்கும். மாநிலங்களுக்கு உரிய நன்மைகள், பலன்கள் உரிய நேரத்தில் உரிய முறையில் கிடைக்கும். இந்த அடிப்படை தத்துவத்தை இவங்க புரிந்து கொள்ளவில்லை. இந்த நம்முடைய இப்போ இந்த 3 ஆண்டு கால அரசு, 4 ஆண்டு கால அரசு இதை கலைஞர் கூட பல இடத்துல சொல்லியிருக்கார். மத்திய அரசோடு அனுசரித்து போய் தான் ஆக வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் 80ல் இந்திரா காந்தி கலைத்து மீண்டும் ஆட்சி அமைத்த பிறகு அவர் வெளிப்படையாக பேசியிருக்கார். பத்திரிகைகள் இருக்கிறது, செய்தி இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. மத்திய அரசை பகைத்து கொண்டு மக்களுக்கு எந்த நன்மையும் நம்ம செய்துவிட முடியாது அப்படி என்று இருக்கிறது. சட்டத்தினுடைய வடிவமைப்பும் அப்படித்தான். ஏன்னா இந்தியாவுக்கு ஒரே அரசு. இந்தியா என்பது ஒரு பிரதேசம். இந்தியா என்பது ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் வழங்கப்பட்ட போது ஒரு இந்திய பிரதேசத்துக்காக வழங்கப்பட்டது. இந்தியா என்கிற ஒரு நாடு தன்னுடைய நிர்வாக வசதிக்காக 28 மாநிலமும் 8 யூனியன் டெரிட்டரியையும் எப்படி நிர்வகிக்கணுங்கிறதுக்காக அரசியல் சட்டத்தில் காணப்பட்டு, மக்களால் எப்படி மக்கள் பிரதிநிதித்துவத்தோடு எப்படி ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கிற மக்கள் எந்த கட்சிகளை, எந்த கருத்துக்களை ஆதரிக்கிறார்கள், அவர்கள் சுதந்திரமாக தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைப்பதற்கு உரிய சட்ட அங்கீகாரம் வழங்குவதுதான் அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேர்ந்தெடுத்து விட்டால் மத்திய அரசை மதிக்காமல் நடக்கவே முடியாது. மத்திய அரசை மதிக்காமல் ஒரு அரசு நடத்தி ஜெயிக்க முடியாது. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் தான் இந்த சிக்கலில் தான் அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இது நான் டேலி பண்ணி பார்த்தேன். இதை நான் கேட்ட உடனே, இவங்க பேட்டியை டிவியில் பார்த்து கேட்ட உடனே நான் இந்த கால்குலேஷனை போட்டு பார்த்தேன். அது ரொம்ப அழகாக டேலி ஆகுது. அப்போ அவங்க முதிர்ந்த அனுபவத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் திரு ஜெயலலிதா அம்மையாரோடு 91 கூட இருந்த காலத்தில் அந்த ஃபோர்டு கம்பெனி வந்தது, ஹுண்டாய் வந்தது, இந்த விண்ட் ஆலைகள் வந்தது, இதெல்லாம் பட்டியலிட்டு இருந்தார்கள். அப்போது மெட்ரோ திட்டத்துக்கு 14,000 கோடியை இருந்தோ ஒதுக்கி அதை எப்படி செயல்படுத்தினார்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ராஜெக்ட் 2ல் 63,000 கோடி, அது 21,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். பாக்கி எல்லாம் லோன். அது மத்திய அரசு கேரண்டி கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தா தான் வரும். ஆமாம், கொடுத்தா தான் வரும். வராது. இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எந்த அடிப்படையில் சண்டைக்கு போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, அதாவது மத்திய அரசு 63,240 கோடிக்கு திட்டம் போடுறாங்க. அம்மையார் நிர்மலா என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ஸ்கீமில் நாங்கள் அந்த 33,000ல் 21,000 கோடியை வாங்கி கொடுத்துட்டோம். நீங்கள் சொன்ன கையில் என்ன பண்ணீங்கன்னு தெரியல. அதில் 5,880 கோடிக்கு தான் வேலை நடந்திருக்கு. பாக்கி என்னாச்சு? இப்போ சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கே. என்னப்பா இது? ரொம்ப நியாயமான அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கக்கிட்ட இது ஒரு பக்கம். இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 120 மடங்கு 130 மடங்கு ஏற்றிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய அநியாயம். நான் இப்போ வெளிநாட்டில், நான் போன வருஷம் பூரா வெளிநாட்டில் இருந்தேன். நம்ம கூட அங்கேயும் ஆமாம், ஸ்கைப்பில் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நிறைய அங்கேயும் டேக்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? ஃப்ரீ எஜுகேஷன். எவ்வளவு
இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் ஒவ்வொரு ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டி அதாவது Very deserved, ரொம்ப எஜுகேஷன். ஆமா. மருத்துவத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி 4 மடங்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாம் ஃப்ரீ. பிறந்த குழந்தைக்கு ஒரு தாய் குழந்தை பார்த்துட்டு அவளுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் அங்கே கையில் கொடுத்துட்றாங்க, பேமெண்ட்டு கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு வருஷம் $30,000 நம்ம ஊர் மணியில் 30,000 அப்படி சொன்னா தான் புரியுங்கிறதுக்காக ரைட் அதை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த குழந்தை அவங்களுடைய குழந்தைய அவங்க எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கே அம்மா எதைத்தானே செஞ்சாங்க? ஆமா, 18,000 கொடுத்தாங்க, தொட்டில் குழந்தையை பாதுகாத்தாங்க. அதெல்லாம் தாய் தன் மானத்தை மறைத்து தனியாக பால் கொடுப்பதற்கான இடத்தை கொடுத்தார்கள், செய்தார்கள். இன்றைக்கு வெளியுறவு சொல்லுங்க, அன்னைக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் விண்மீல் நம்ம பக்கத்துல ஊர்ல இருக்கிற இன்னைக்கும் வள்ளியூர் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்க காத்தாடி. சசிகலா அம்மா சொல்றாங்க 11,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. மகேந்திரா நிறைய பேருக்கு, ஹோண்டாய், மிட்சுபிஷி, மகேந்திரா, பாரத் பென்ஸ் எல்லாம் நாங்க கொண்டு வந்தோம். அம்மாவுடைய காலம் எதெல்லாம் சாத்தியம்னா இதெல்லாம் எதனால சாத்தியம்? முட்டிக்கிட்டு குனிகிறதுங்கிறது இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறது முட்டிக்கிட்டு குனிகிறதுன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி. முட்டுனா குனிஞ்சுதான் ஆகணும். நீ மத்திய அரசை எதிர்த்து பண்ண முடியாது. பண்ணலான்னு 4 பேர் பேசி வீரவசனம் பேசினா அது பிராக்டிகலி இஸ் பாசிபிள், நாட் பாசிபிள். அதனால அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அரசாங்கம் இப்போ இவ்வளவு குமார் ஐயா உங்கள்கிட்ட கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருப்பது ஜனநாயக முறைப்படி, சீனிவாசன் சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன், மத்திய அரசு ஒரு அரசியலமைப்பு, அடுக்குகள் இருக்கிறது. அந்த குறைகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு சுயாதீன பொறுப்பு தலைமை பொறுப்பில் இருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. பட் தே வுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன். அது வேறு, கூட்டணியில் இருக்கலாம், ஆனாலும் மாற்று கருத்து மன்னிக்கவும் சொல்லலை. எதிர்க்கட்சி யாரு? இப்போ அதான் கேட்குறேன், எதிர்க்கட்சி யாரு? எடப்பாடி பழனிசாமி இந்த சப்ஜெக்ட்லாம் தெரியுமா சார்? சொல்லணும் இல்லையா? யார் எப்படி தெரியும்? இதெல்லாம் யாரும் சொல்லியும் தெரியாது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி படித்து சட்டங்களை படித்து ஆழ்ந்த பற்றுதலும் மக்கள் மீது இருக்கிற அபரிமிதமான நம்பிக்கையும் இருக்கிற ஒரு தலைவருக்கு தான் இதெல்லாம் தெரிய முடியும். அவருக்கு எப்படி தெரியும்? அவர் ஆக்சிடெண்ட்டாக வந்த ஒரு முதலமைச்சர் இப்போ எனக்கு பதவியை தக்க வைக்கிறதுக்காக யாரெல்லாம் இந்த கட்சியை வளர்த்தாங்களோ, யாரெல்லாம் இந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையார் கட்சியை ஆட்சியை கையில் எடுக்கும் பொழுது யாரெல்லாம் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்களோ அவங்கள பார்த்து நீக்கிட்டு பாக்கி எல்லாரும் யார் வேணாலும் என் கூட வாங்க, நான் யார் கூடனாலும் சேர்றேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட என்ன இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கா? அவருக்கு முடியுமா? அவருக்கு அந்த சக்தி இருக்கான்னு எனக்கும் தெரியாது. சரி, ஒரு கால் இப்படியே செல்கிறது. 2026 மீண்டும் வாய்ப்புகள் மாற வாய்ப்பு இருக்கிறதா? இல்லது இந்த மாதிரியான ஆளும் அரசுகளை எதிர்த்து கேள்வி கேட்டு நாதியிட்ட ஒரு அனாதை சமூகமாக மாறிவிடுமா? சார், விஜய் இப்போ வந்திருக்காரு, டிசைடிங் ஃபேக்டராக வந்துடுவார். அவர் ஒழுங்காக நடத்தினார்னா, ஒழுங்காக மக்கள்கிட்ட யாராவது எழுதி கொடுத்தோ அவருக்கு பேச தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சினிமாவில் உள்ள டைலாக் வேறு, பொதுமக்கள்கிட்ட மேடையில் பேசுகிறது வேறு. எந்த ஒரு மனிதருக்கும் இப்போ நான் இருக்கேன், இவங்க இருக்காங்க, நாங்கள்லாம் பேசுகிறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் இந்த சமூகத்தை பற்றியும் சட்டத்தை பற்றியும் வரலாற்றை பற்றியும் தலைவர்களை பற்றியும் சமூகம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதே எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் பேச முடியுதே தவிர இல்லைன்னா அதுவும் பேச முடியாது. ஆகையினால விஜய் இன்னைக்கு வந்திருக்காருன்னா சினிமாவில் சொல்லி கொடுக்குற எழுதி கொடுக்குற டைலாக்கை பேசுகிறது வேறு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நிஜமான பிரச்சனைகள், மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி கையாள போகிறோன்னு உணர்வு வந்தால் தான் பேச முடியும். அப்போ அவரும் டிசைடிங் ஃபேக்டர். சீமான் இருக்கார், அதுக்கப்புறம் அதிமுக நிலைகுலைந்து நிற்கிறது. அதிமுக அவனுடைய தலைமை ஒரு பகுதியை ஓப்பனாக டெக்ளேர் பண்ணியிருக்கு, இவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு சேலம், கோயம்புத்தூர், நம்ம இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் இருந்தால் போட்டாலே இப்போ எங்களுக்கு போதுங்கிற முடிவில் இருந்துக்கிட்டு இன்னொரு பகுதியை பற்றி கவலையே படாமல் அவங்க இருக்காங்க. இப்படி சூழ்நிலையில் தேர்தலை சந்திக்கும் பொழுது அது மிக மோசமான ஒரு பின்விளைவை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி நான் வாயினால் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிகப்பெரிய ஆலமரம் அது நிச்சயமாக வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அம்மையார். அதற்கான எனது பணிகளை மேற்கொள்கிறேன், மிகச் சிறப்பாக நடக்கும் என்று நான் நம்புவோம். ராமநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள், அம்மாவுடைய இன்றைக்குள்ள மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் மாநில அரசாங்கத்திற்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிறது. எல்லா துறைகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் பேசும்போது, தனி பட்ஜெட் பேசும்போது, ஒன்றிய அரசினுடைய நிதி உதவியோடு இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம், ஒன்றிய அரசினுடைய உதவியோடு அந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நீர்ப்பாசன திட்டங்களோ விவசாய திட்டங்களோ, ஒன்றிய அரசுனா எந்த அரசு? பாரத பேரரசை தான் சொல்லுகிறார். அது விவசாயமாக இருக்கட்டும், அல்லது தொழில்துறையாக இருக்கட்டும், அல்லது
ரோடு போடுறதா இருக்கட்டும், எல்லா துறைக்கும் நிதி ஒதுக்கினாலும் கூட கலைஞர் காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தலித் மக்களுக்காக சிறப்பு நிதி உதவி செஞ்சாங்கன்னா கலர் டிவி கொடுக்கறதுக்கு அதை வந்து மடைமாற்றம் செய்வார்கள். ரோடு போடுறதுக்கு அதை வந்து மடைமாற்றம் செய்வார்கள். ஏதாவது பாலம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் தலித் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவியிலிருந்து அதை மடைமாற்றம் செய்வார்கள். கலைஞர்கிட்ட போய் நிருபர்கள் கேட்டாங்கன்னா, ஏங்க இந்த மாதிரிலாம் நிதி உதவி தலித் மக்களுக்கு கொடுக்கக்கூடியதில் கலர் டிவி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னால், கலர் டிவியை தலித் மக்களும் தானே வாங்குறாங்க அப்படின்னெல்லாம் ஒரு வினோதமான பதிலை சொல்லுவார். அந்த மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தளவில் இப்போ அது மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும், இப்போ கடந்த வெள்ளத்திலேயே கூட 4000 கோடி செலவழித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்த பணத்திலிருந்து 4000 கோடியை செலவழிச்சிட்டோம். இனிமேல் எவ்வளவு மழை பெஞ்சாலும் கூட, ஆமாம் மேயர் சொன்னாங்களே, ஒரு சொட்டு தண்ணி தேங்காது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதற்கு பின்னால் பார்த்தா மழை லேசாக தூறல் போட்டதுக்கு அவ்வளவு மழை, அவ்வளவு பஸ் ஸ்டாண்டிலெல்லாம் அவ்வளவு மழை, வெள்ளம், காடாக இருந்தது. இப்போ அக்டோபர் மாதம், ஆமாம் செப்டம்பர் மாதம், அது திமுக மழை வரப்போகுது. திமுக தோண்டிய குழிகள் மெட்ரோக்காக அம்மையார் நீங்க சொல்லி காட்டுறா சசிகலாமா. ஒரு புள்ள 1 லிட்டர் போட்டு பெட்ரோல் போட்டா அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி உண்மை. இன்னைக்கு ஆற்காடு ரோடுல நீங்க வந்தீங்கன்னா அது ஒன்வேல இங்கிருந்து போயிடலாம். இல்லாட்டா ஒரு மாம்பழத்தை சுற்றி அந்த கக்கா நகரம் வழியாகத்தான் விருகம்பாக்கம் வந்து போரூருக்கு போகணும். அந்த அளவிற்கு சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதை ஏதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாக ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால், அதை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்னு எதுலேயும் சொல்கிறதில்ல. ஒரு ரேஷன் கடையில் கூட இலவச அரிசி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோடு கொடுக்கப்படுகிறது. இன்னும் அதுலேயும் கூட பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க கொடுக்குற மாதிரியே அதை வந்து ரேஷன் கடையில் பருப்பே கிடையாது. ஆமாம், பருப்பு கிடையாது, எண்ணெயும் கிடையாது. பருப்பு கிடையாது, எண்ணெயும் சுட்டி காட்டுறாங்க சசிகலா. ஆமாம், பருப்பும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது. அவங்க இப்போ எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து கவனப்படுத்துறது ஒரு கூட்டணியை எப்படி சுற்றி வியூகம் அமைக்கலாம், அதை வைத்து வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு கூட்டணி இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தேர்தலில் தோல்வி அடையும். 1980 காங்கிரஸ். ஒரு கேள்வி கேட்டு இடைவெளிக்கு போகிறேன், 2வது வரேன். திருமாவளவன் மதுவுக்கு எதிராக போராடுகிறார், எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். நான் என்ன கேட்குறேன், திமுகவில் ஆலந்தூரில் யார் அவரு ஆர்எஸ் பாரதியும் டி.கே. இளங்கோவனும் கலந்து கொள்ள போகிறார்கள். இவங்க யாரை எதிர்த்து கலந்து கொள்றாங்க? நல்ல கேக்குற கேள்வி. இவங்க யாரை எதிர்த்து போராடுறாங்க? இப்ப பதில் சொல்லவா? உங்ககிட்ட தானே கேக்குறேன். அதாவது திருமாவளவனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மது ஒழிப்புல என்ன அக்கறை? நீங்க பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி அந்த அக்கறை எல்லாம் கேட்கல ஐயா. நான் கேட்ட ஒரே கேள்வி அதேதான். அதுக்கு தான் வரேன். ஒரு நிமிஷம். அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல 4 முறை 5 முறை வெற்றி பெற்ற கவுன்சிலர் யாருன்னா திருமாவளவன் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கெல்லாம் செழித்தோங்கி வளர்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் சமூக விரோத செயல் வளர்ந்திருக்கும். நீங்க அதை பல உதாரணங்கள் சொல்லலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு தான் வரேன். திருமாவளவன் சமூகத்தினுடைய பாதிப்புகளுக்காக வந்து குடியின அழிவதற்காக அவர் கேட்கின்றார். அதிகமாக ஒரு நிமிஷம், இந்த குடியால் அழிவது அதிகமாக தலித் மக்கள். திமுக பிரதிநிதிகள் இதிலே பங்கு பெறுவது யாரை எதிர்த்து என்றுதான் கேள்வி. யாரை இது வந்து ஒரு அரசியல் நாடகத்துக்காக போடக்கூடிய பிரச்சனை தானே. அரசியல் நாடகத்துக்காக. வெற்றிவேல் சீனிவாசன் இந்த சசிகலாமாவுடைய பல்வேறு விவகாரங்களை அவர் பேசியிருக்கிறார். நீங்க இன்னைக்கு பார்த்ததுல இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சுருக்கமான கேள்விதான். அவருடைய கருத்து இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறையில் என்ன சாதகம், இதுதான் கேள்வி. இந்த இப்போ போடக்கூடிய ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ரெசிப்ரோகேஷன், அதில் 2 கூறுகள் இருக்கின்றன. 2 விதமான இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் இங்கே வரலாம். ஒன்று சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று தமிழ்நாடு இந்தியாவினுடைய டெட்ராய்ட் என்கின்ற பெயரை வாங்கி கொடுத்த அம்மாவனுடைய துறை. அப்படி தொழிற்சாலைகள் வரலாம். சாஃப்ட்வேர் வரக்கூடியதுக்கு பில்டிங்கில் எலக்ட்ரிசிட்டி, தொடர்ந்து மின்சாரமும் அவர்களுக்கு உண்டான நீர் வசதியும் செய்து கொடுத்தால் போகும். போக்குவரத்து, நீர் வசதி செய்து கொடுத்தா போகும். ஆனால் தொழிற்சாலைக்கு கூடுதலான சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு சாதாரண ரோடு போகாது. ஒரு சாஃப்ட்வேர்
இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கக்கூடிய ஓஎம்ஆரில் இருக்கிற மாதிரி இருக்கிற ரோடு ஒரு தொழிற்சாலைக்கு பயன்படாது. ஒரு தொழிற்பேட்டை என்றால் அதற்குண்டான ரோடு வலுவானதாக இருக்கணும். ஏன்னா அங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ஹெவி வெயிட் இருக்கும். இதற்கெல்லாம் சரியான வழிமுறையை நாம் உருவாக்க வேண்டும். ஸோ 3 கூறுகளை ஒரு தொழிற்சாலை பார்க்கும். ஒன்று அங்கே கிடைக்கக்கூடிய மின்சார வசதி, இன்னொன்று அங்கே கிடைக்கக்கூடிய நீர் வசதி, இன்னும் 3வது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஃபேக்கல்டி, அந்த ரோடு சாலைகள் எல்லாம். சசி தரூர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் அவர்கள் ஒரு ரீசெண்ட் பேட்டியில் சொல்கிறார், ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்கிறது, எஃப்டிஐ பற்றி பேசுகிறார்கள். பேசி முடிந்ததற்கு பிறகு இவர் அந்த வெளிநாட்டினரிடம் கேட்கிறார், எங்களுடைய மாநிலத்திற்கு நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க? கேரளாவை பற்றி சொன்னேன். உங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் வரதா இல்லை, ஏன்னா அங்கே அட்மாஸ்பியர் சரியா இல்லைன்றாங்க. ஏனென்றால் அந்த இடத்தில் தொழிற்சங்கங்கள் மிக வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால் அங்கே தொழில் வசதி பெருகுவது என்பது மிகவும் கடினம். நமக்கு ஒரு ஆரம்ப பாடம் ஒன்று இருக்கிறது. சுதந்திரம் பெற்ற போதே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. வங்காளத்தை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று பங்களாதேஷ் ஆகிறது, இன்னொன்று நம்முடைய கல்கட்டாவை அடிப்படையாக கொண்ட நம்முடைய வெஸ்ட் பெங்காலில் வருது. இதில் தொழிற்சாலைகள் எல்லாம் கல்கட்டாவில் இருந்துடுது. சணல் உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு 2 பேரும் அவதிப்பட்டோம். தொழிற்சாலைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? சணலை மாத்திரம் வராமல் ஒன்றும் பண்ண முடியல. அவர்களால் இப்பொழுது அவர்களுக்கு தலைமை பொறுப்பில் வந்திருக்காரு. அவர் வந்தப்புறம் தான் அவர்களுக்கு தொழிற்சாலையே வந்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு கடன் தருகிறேன் என்ற புத்தகத்தை அவர் வந்தது ஒரு எர்ஷத் வந்த போது தான். ஒரு டிஸ்டிங்க்ட் எமினன்ட் பர்சன், ரொம்ப எக்கனாமிக்ஸில் விஷயம் தெரிஞ்சவர், மைக்ரோ ஃபைனான்சிங்கை பற்றி தெரிஞ்சு அதனுடைய பங்களாதேஷனுடைய முகத்தை மாற்றியவர். ஆனால் நம்ம 47லேருந்து 67 வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்ற பொழுது அவர்கள் வருவதாக இருந்தால் தொழிற்சாலைகள் வந்தால் தான் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். வெறும் மென்பொருள் மாத்திரம் வந்ததுன்னா அதில் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். பட் தொழிற்சாலையில் தான் கீழ்நிலை வரைக்கும் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வரும்ல. இப்போ எல்லாருக்கும் வேலை வரும், அப்போ தானே நம்ம பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு செக்டார் பீப்புள் மட்டும் கம்ப்யூட்டரைஸ்ட் வந்தால் என்ன பண்ண முடியும்? அதற்கு சாலைகள் வேண்டும், பாலங்கள் வேண்டும், மெட்ரோ ரயில் வேண்டும். கண்டிப்பாக இப்போ மெட்ரோ ரயிலில் சிறுசேரி வரைக்கும் போட்டுட்டாக்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பஸ்ஸு உள்ளே வர முடியல, டிராஃபிக் ஜாம் ஆகுது, அது தீர்ந்து விடும். இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். கண்டிப்பாக டிப்ளமசி என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு தொலைநோக்கு பார்வை இல்லை என்கிற நான் புரிந்து இதுவரையில் பல பேட்டிகளில் சின்னம்மா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேட்டிகளில் நீங்கள் கவனித்து இந்த கட்சியினுடைய கூட்டு ஒருமைப்பாடு என்பதை பற்றி அவங்க பதில் சொல்கிற பொழுது ஒரு டிப்ளமசி இருக்கு. அது ரொம்ப அழகாக கையாள்கிறார்கள். எந்த இடத்துலையும் மாட்டிக்கிறது இல்லை, ரொம்ப அழகாக. அதை மட்டுமல்ல, நீங்கள் சொல்வது கட்சியினுடைய விவகாரங்களை பேசும்போதும் இணைப்பின் இருக்கும்போது யாரையும் மனநோகடிப்பதில்லை. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை பற்றி பேசும்போதும் எங்கும் கடும் வார்த்தைகளை அவர் பயன்படுத்து. அதுதான் நல்ல கவனிங்க, அதுதான் முக்கியம். குறைகளை சொல்வது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு உரிமை உண்டு, ஆனால் கடும் சொல்லாடல்களை அவர் எப்போதும் பயன்படுத்துவதில்லை. அது எல்லோருக்கும் தெரிந்தது தானே. நம்ம பேசுவோம். ரொம்ப சிறப்பாக கடைசி கருத்தை வச்சுட்டார் நம்முடைய சீனிவாசன் அவர்கள். திரு சரணபெருமாள், சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியினுடைய உங்களுடைய நிறைவு கருத்து ஐயா. அதாவதுங்க, இப்ப இந்த ஃபோர்டு பத்தி சொன்னாரு ஐயா, சீனிவாசன் ஐயா. இது இந்தியாவோட டெட்ராய்ட் அப்படின்ற ஆக்கணும்னு சொல்லிதான் ஜெயலலிதா அம்மையார் 91 பீரியடுகள்ல கொண்டாங்க. அதற்கு பிற்பாடு அது மும்முரப்படுத்தி 96 முடியறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஸ்ரீபெரும்புதூர் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்டாகி வர்றதுக்கான வழிவகைகளும் செய்து விட்டார்கள். அதற்காக காரணமாக இருந்தவர் பியூரோ ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ வேல்முருகன் IAS அப்படின்னு இருந்தார். எனக்கு நல்லா இப்ப கூட ரீசெண்டா 2016 ஒரு அவர் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல நான் கலந்து கொண்டேன். அதனால இந்த ஃபோர்டுன்றது பாத்தீங்கன்னா இவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் தொய்வை பெற்றது. இவங்க பாக்ஸ்கானுக்கு என்ன பண்ணாங்கன்னா வேட்டை இவங்களே கட்டினாங்க. எங்கேயா நடக்குமா சார்? இடத்தை கொடுத்து எலக்ட்ரிசிட்டியை இவங்களே கொடுத்து ஃப்ரீயா
கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கா 7 வருஷத்துக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல. வேட் ஒவ்வொரு மொபைலும் தயாரிக்கிற வேட், அந்த மேனுபேக்சரிங் வேட் போடுவாங்க. அத வந்து ஸ்டேட் கவர்மெண்டே வந்து கட்டியிருக்கு. புரியுதுங்களா? ஆகையினால இது வந்து இந்த மாதிரியான போக்கெல்லாம் இவங்க பண்ணிருக்காங்க. இப்ப வந்து இப்ப போர்டு அங்க சைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல கூட ஒருத்தர் வந்து அங்க போர்ட்ல வேலை செஞ்ச ஒரு டெக்னீஷியன் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து இப்ப இல்ல, ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அந்த டெக்னீஷியன் சொல்லிட்டாரு, சார் வின்ஃபாஸ்ட் இங்க வரல, போர்டு இப்ப நம்ம சிங்கப்பெருமாள் கோயில்ல வரல. அவருக்கு தெரியுது, ஒரு டெக்னீஷியனுக்கு தெரியுது, வின்ஃபாஸ்ட் வந்து தூத்துக்குடிக்கு போகுது, நாங்க இப்ப போர்ட்ல போய் ரீஜாயின் பண்ண போறோம், போர்டு திரும்பி வராங்க சார் 8 மாசத்துக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அங்க வந்து புரிந்துணர்வு ஒப்புதல் ஒப்பந்தம் போடுறதாக அங்க வந்து ஒரு போட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. இது இவரு போட்டது இல்ல, அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணதை மறுபடியும் வந்து ஒரு இவங்க வந்து இந்த கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து கதையாசிரியர். இன்னைக்கு தமிழக கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா, விடிய அரசு நாடக அரசாக தொடங்கி தினந்தோறும் என்ன பண்றாங்கன்னா, காலையில ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாடகம் வந்து நடக்கும். நன்றி. இதுதான் வந்து நாடக ஆட்சி, விடிய ஆட்சியினோட நிலைப்பாடு. ஆகையினால இந்த கொடுமைகள் எல்லாம் நன்றி சரவணபெருமாள் அம்மையார் அவர்கள் இல்ல முடிச்சுக்கிறார், நேரம் முடியுது. சசிகலா அம்மையார் அவர்கள் தெளிவாக தமிழக மக்களை அகதி என்ற போக்கில வைத்திருப்பாங்க. சரியான வாசகம். இந்த அகதிகளை மீட்டெடுப்பதற்கு நம்மளுடைய சின்னம்மா அவர்களால தான் முடியும். ஆகையினால அதிமுகவில் இருக்கவங்க ஒருங்கிணைந்து, சின்னம்மாவனோட தலைமையில ஒருங்கிணைந்து வெற்றியை பெறுவதை வழிவகை செய்வதால் எங்களெல்லாம் காப்பாத்துங்க ஐயா. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பல தமிழர்கள் வந்து கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து நான் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன், சின்னம்மா தலைமையில ஒருங்கிணைந்து விடுங்கள், தமிழகத்தை காப்பாற்றுங்கள். இல்லை என்றால் உங்களை தமிழக மக்கள் 7 ஜென்மங்களுக்கு மதிக்க மாட்டார்கள். நன்றி திரு சரவணபெருமாள் சார். ஒரே ஒரு கருத்து சுருக்கமா. இந்த அம்மையார் வந்து சுற்றுப்பயணம் செல்வது, மக்களை சந்திப்பது, அரசாங்கத்தில் இருக்கிற குறைகளை ஏற்கனவே அரசாங்கத்தை நடத்தி அனுபவத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை பேசும்போது கூட ரொம்ப கண்ணியம் காத்து பேசியிருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் முயற்சி தொடர வேண்டும். ஏதோ ஒரு சக்தி, ஒரு இறை சக்தியாவது வந்து அதிமுகவை தூக்கி நிறுத்தும் என்று நான் நம்புகிறேன். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் உலகத்தில். இன்று இல்லை, எப்போதும் நடக்கும். ஆமாம். அது எப்படி நடக்கிறது, எந்த நேரம் யாரால் நடக்கிறது என்பது யாரும் அறிய முடியாது. நிச்சயமாக சிறப்பாக இந்த உரை பேசினோம். யாரையும் கடும் சொல்லாடல்களை நாங்கள் பயன்படுத்தவில்லை. தமிழ்நாட்டின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அவருடைய எளிய அழகான எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு. நானும் கூட திரு ராமநாதன் அவருடைய பேச்சிலே பல நாள் இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். நேற்று பேசுகின்ற போது கூட ஒரு பத்திரிகையாளனாக நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். அந்த புள்ளியியல் கணக்கில் கூட தடுமாற்றம் இல்லாமல் அழகான முறையில் ஃபோர்டு காருக்கு மாற்றாக என்னென்ன கார்கள் வந்தது, விண்மிலுக்கு எப்படி வந்தது, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, கர்நாடகா எப்படியெல்லாம் மாறுகட்டு கருத்து கொடுத்து கொண்டாலும் மைய அரசோடு உறவுகளை பேணியது, தமிழ்நாட்டுடைய நிதி ஆதாரம், அப்பப்பா இன்னும் தொடர்ந்து பேச காத்திருக்கோம். தோழர் ராமநாதன், வெட்டி வீட்டில் சீனிவாசன் ஐயா, குமார் மற்றும் எமது சரவணபெருமாள், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.